நாடோறும் தொடர்ந்து சிவாலய தரிசனம் செய்து வந்தால் வினைப்பயனிலிருந்து விடுபடலாம் என்பது அவர் கருத்து. ஆலய தரிசனத்தால் வினைப்பயன் தீர்ந்து விடுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆலய தரிசனம் செய்யும் போது அருளாளர்கள் பாடல்களை சிந்தித்து இறைவன் முன்பாக விண்ணப்பம் வைக்கும் போது, ஐயா சொன்னது போல நெக்குருகி உருகி நின்று பாடும் போது, இது என்ன பெரிய வினை, ஈண்டு வரும் வினைக்கெல்லாம் எம்பெருமான் உளன் என்ற எண்ணம் அவருக்குள்ளே வந்துவிட்டால் வினையை கண்டு நடுங்கவோ அச்சப்படவோ ஐயோ இதில் சிக்கிவிட்டோமே என்று வருந்தி நிற்கவோ பயனில்லாமல் போய்விடும். அப்படி செய்துவிட்டாலே துன்பத்தை வென்றதாகி விடுகிறது அல்லவா? அதனால் சிவாலய தரிசனம் செய்யும் போதெல்லாம் அருளாளர்கள் பாடிய அற்புத பதிகங்களை நெக்குருகி இறைவன் முன்பாக விண்ணப்பம் செய்வதையுமே வினையிலிருந்து விடுபடுவதற்கான வழியாக ஆச்சாரியர்கள் காண்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தமிழிசை இறைவனை வணங்கி துதித்து தோத்திரம் செய்வது என்ற அளவில் நில்லாது, அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய துன்பங்களை களைந்து வினையிலிருந்து விடுபட வைக்கக்கூடிய அற்புத கருவி